பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே இனியா ரொம்ப சந்தோஷமாக நிதிஷ் கூட சேர்ந்து வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்ற நிம்மதியில் இருக்கிறாங்க ஈஸ்வரி. அது மட்டும் இல்லாமல் கோபி ஈஸ்வரி கிட்ட, அம்மா பார்த்தீங்களாம்மா, இனியா நம்ம நிதிஷ் மாப்பிள்ளைக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுன்னு எல்லா வேலையவும் அவளே செய்ய ஆரம்பிச்சிட்டா. நம்ம வீட்டில் இருக்கும்போது பெருசாக இனியா எந்த வேலையும் செஞ்சதே இல்லை. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இனியா நல்ல வேலையெல்லாம் பார்த்து பொறுப்பான மருமகளாக மாறிட்டா போல. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் மாப்பிள்ளை மட்டும் இல்லாமல் நம்ம சம்மந்தியும் ரொம்ப நல்லவங்களா இருக்க போய் வெளியூருக்கு போக நம்மக்கிட்ட கூட கேட்காம எல்லா ஏற்பாடையும் இனியாவுக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இனியா ஆசைப்பட்ட இடத்துக்கே அனுப்பி வச்சுருக்காங்க. இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணு இனியா அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். நிதிஷ் மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவராக இருக்கிறார்லம்மா அப்படின்னு கோபி சொல்ல, அதுக்கு ஈஸ்வரியும், ஆமாம் கோபி, நாம் நினச்ச மாதிரியே நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரியே இனியாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இனியா அவள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ ஆரம்பிப்பா. நீயும் உன் வேலையை பாரு கோபி. இனியாவை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இனியாவோட மாமனார் மாமியார்னு எல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதுனால அவங்களே பார்த்துப்பாங்க. நாம் இனி எதை பற்றியும் யோசிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சுதாகரை பற்றி தெரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்குறாங்க ஈஸ்வரியும் கோபியும். அந்த சமயம் ரொம்ப கோவமாக வந்த பாக்கியாவும், இனி நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றி வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது, சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த கோபியாலையும் ஈஸ்வரியத்தையாலையும் எனக்கு என் ரெஸ்டாரண்ட் இல்லாமானதுக்கு அப்புறமா அதை பற்றி நம்ம யோசிக்கவும் கூடாது அப்படின்னு வீட்டில் வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்க இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் பாக்கியா, நீ எப்போ தான் சந்தோஷமாக இருப்ப? நீ செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அங்கே சம்மந்தி செஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணு வெளியூருக்கு போயிருக்கா. அதுவும் அங்கே மாப்பிள்ளை கூட சேர்ந்து அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்றத கொஞ்சமாவது ஃபோன் பண்ணி கேட்டியா? இல்லை இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிற மாதிரி நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா? எப்போ தான் நீ மாறுவியோ பாக்கியா? எவ்வளவோ சொல்லிட்டேன். நல்ல வேலை கோபியால் இனியாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்து இப்போ நல்ல கல்யாணமும் ஆகி அவள் சந்தோஷமாக நிதிஷ் மாப்பிள்ளை கூட வெளியிலலாம் போகிறா. ஆனால் நீ மட்டும் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்ன மாதிரி நாங்களும் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம்னு நினச்சிருந்தா இனியா இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாளா? உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்குன்னு நீ சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றியே யோசிச்சுட்ருக்க? வீட்டு வேலையை செஞ்சுட்டு நிம்மதியாக இப்போ உன் பசங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படாமல் ஏன் பாக்கியா எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்க அப்படின்னு ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கியா கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஏன் அத்தை, என் கஷ்டம் எப்படி உங்களுக்கு புரிய போகிறதில்ல, சொன்னாலும் அதை நீங்கள் யோசிக்க போகிறதும் இல்லை. அப்புறம் நான் சோகமாக இருந்தால் உங்களுக்கு என்ன, சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு என்னத்தை அப்படின்னு கேட்க, உடனே கோபியும், என்ன சொல்ல வர பாக்கியா, மறுபடியும் நம்ம சம்மந்தி நல்லவரே இல்லை தப்பானவர் தான் அப்படின்னு சொல்ல போறியான்னு கேட்கும்போது, ஆமாங்க, அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த உங்கள் சம்மந்தி ஒன்றும் நல்லவர்லாம் இல்லை. இன்றைக்கி கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தார். அது மட்டும் இல்லாமல் என்னையும் அங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் வெளியில் போக சொன்னார். இனி நம்மக்கிட்ட வேலை பார்த்த யாரும் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வரக்கூடாதான். சொல்லப்போனால் அது இனியாவோட ரெஸ்டாரண்ட்டாக, எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது கூட பரவாயில்லைங்க. இனியாவோட ரெஸ்டாரண்ட்டில் இனியா அங்கே ஓனராக இருந்தால் கூட நான் ஏற்றுப்பேன். ஆனால் நம்ம ரெஸ்டாரண்ட்டையே மாற்றி எல்லா ஏற்பாடையும் செய்யணும்னு இனி ரெஸ்டாரண்ட்டை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேணும்னா அங்கே நான் வேலைக்கு சேரணுமா? உங்கள் சம்மந்தி எனக்கு சம்பளம் தருவாராம். என்னை ஏமாற்றி என் ரெஸ்டாரண்ட்டை வாங்கின உங்கள் சம்மந்திக்கிட்ட நான் சம்பளம் வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கணுமா என்ன? அதனால தான் கோவத்தில் நான் ரெஸ்டாரண்ட்டும் வேண்டான்னு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சுதாகர் ரொம்ப நல்லவர்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் எனக்கு தானே அவரை பற்றி நல்லா தெரியும். இன்றைக்கி என்ன ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி என் பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாதுன்ற பயம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ சொல்கிறேன், இனியாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் அனுபவிப்பேன். ஆனால் என் பொண்ணு இனியாவுக்கு அந்த சுதாகராலையும் அவங்க வீட்டில் உள்ளவங்களாலையும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அப்புறம் இந்த பாக்கியா யாருன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே ஈஸ்வரியும், போதும் போதும், அதான் அன்னைக்கே சம்மந்தி தெளிவாக சொல்லிட்டாரே, இந்த ரெஸ்டாரண்ட் உன்னோட பொண்ணுக்காக தான் நீ கொடுத்துருக்கன்னு. அதுக்கப்புறமும் எதுக்கு அங்கே போய் பிரச்சனை செய்கிற? பேசாமல் வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக கவனிச்சிக்க. உன்னால் இன்னும் 3-4 ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க முடியும். அவ்வளோ திறமை உனக்கு இருக்குது பாக்கியா. அதனால் ஒரு ரெஸ்டாரண்ட் தானே, நம்ம பொண்ணு இனியாவுக்கு தானே கொடுத்துருக்க, அதெல்லாம் நம்ம திருப்பி கேட்கவும் வேண்டாம்,
இங்கே சம்மந்திக்கிட்ட பிரச்சனை செய்யவும் வேண்டாம். இனி இந்த வீட்டில் நீ ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசவே கூடாது பாக்கியா. சந்தோஷமாக நிம்மதியாக இரு. அப்படி உனக்கு வேலைக்கு போக பிடிக்கலனா அதான் நம்ம கோபி இருக்கான்ல, அவனுக்குன்னு பிஸ்னஸ் இருக்குது, சம்பாதிச்சு கொடுப்பான், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்கு உடனே பாக்கியாவும், அத்தை என்ன சொன்னீங்க? உங்கள் பையன் கோபி சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு, அதை வாங்கிக்கிட்டு நான் வீட்டில் இருக்கணுமா? என்னைக்கு உங்கள் பையன் என்னை வேண்டான்னு சொல்லி ஏமாற்றி டிவோர்ஸ் கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டே போனாரோ அப்போவே உங்கள் பையனை நான் எதிர்பார்க்கல. நான் பெருசாக படிக்கல, ஆனால் தனியாக நின்று சாதிச்சு காட்டணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ இந்த நிலமையில இருக்கேன். யார்கிட்டையும் உதவின்னு நான் போய் நின்னதே கிடையாது எனக்கு தெரியும் எப்படி சம்பாதிக்கணும், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு. நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் ஒன்றும் பழைய பாக்கியா இல்லைத்த, நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் சரி சொல்கிறதுக்கு. அதான் நான் சொன்னேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு. என் விஷயத்தில் அந்த சுதாகர் என்ன செஞ்சாலும் நான் பொறுமையாக இருப்பேன். ஆனால் என் பொண்ணுக்கு அவங்களால பிரச்சனை வருதுன்னா நீங்களே சொன்னாலும் அப்புறம் நான் செய்கிறத யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுத்த, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா அமைதியாக போயிடுறாங்க. உடனே ஈஸ்வரியும், என்ன கோபி பொறுமையாக இதெல்லாம் பார்த்துட்ருக்க? பாக்கியா இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கா, அதுவும் சம்மந்தியை தப்பாக பேசுகிறா, என்னதான் நடக்குது? இந்த பாக்கியா திருந்தவே மாட்டாளா அப்படின்னு கேட்க, உடனே கோபியும், கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியாவும் நம்ம சம்மந்தியை பற்றி புரிஞ்சுப்பாங்கம்மா. அது மட்டும் இல்லை, இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு பாக்கியா வர வேண்டான்னு சம்மந்தி ஏன் சொன்னாருன்னு தான் புரிய மாட்டேங்குது. நான் போய் பேசினா சம்மந்தி வேற மாதிரி சொல்லி என்னை சமாளிக்கிறாரு. ஆனால் பாக்கியா சுதாகரன் நம்பவே மாட்டேங்கிறாங்களே, என்னதான் நடக்குதுன்னு தாம்மா புரிய மாட்டேங்குது. நான் பார்த்து என்னன்னு அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு. உடனே இங்கே ஜெனி, அமிர்தான்னு எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா, பாத்தியா நம்ம வீட்டு பொண்ணு இனியா ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் போகிறா. மாப்பிள்ளையும் இனியாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்க போய் தானே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படி ஒரு வாழ்க்கை இனியாவுக்கு கிடைக்க நாம் எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும். பரவாயில்ல, நினச்ச மாதிரியே நல்ல வசதியான வீட்டில் இனியா மருமகளாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. இங்கே பாரு இனியா எங்கெல்லாம் போகிறான்னு அப்படின்னு இனியா கிட்ட ஃபோனில் பேசும்போதே இனியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஈஸ்வரி, ஜெனி, அமிர்தான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஓரமாக நின்று பார்த்துட்ருக்க பாக்கியா நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்ம மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருப்பாரா? தன்னுடைய அப்பாவை பற்றி இந்த நிதிஷ்க்கு எதுவும் தெரியாமல் இருக்குமா? ஒன்றும் புரியல. அந்த வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. இனியா எப்படியோ அங்கே சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியாவும் நினைக்கிறாங்க. வெளியூர் போன நிதிஷ் இனியா கூட 2-3 நாள் ரொம்ப சந்தோஷமாக எல்லா இடத்துக்கும் போய் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய ஒவ்வொரு வேலையாக இனியாக்கிட்ட செய்ய ஆரம்பிக்கிறாரு. இங்கே கொஞ்ச நாள் இனியாவை தனியாகவே அந்த இடத்துல விடுறது, அது மட்டும் இல்லாமல் வெளியில் போன நிதிஷும் நேரத்துக்கு அங்கே வீட்டுக்கு வராமல் ரொம்ப நேரம் இனியா ஃபோன் பண்ணாலும் நிதிஷ் பேசாமல் இருக்கிறதுன்னு நிதிஷோட குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறத இனியா கவனிக்கிறாங்க. அதனால் தனியாக இருக்க பிடிக்காத இனியாவும் நிதிஷ்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க. என்ன நிதிஷ், சந்தோஷமாக இருக்கலாம், நான் எப்பயும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ என்னடானா பிஸ்னஸ் வேலையாக வெளியில் போகிறேன்னு சொல்கிறீங்க. இங்கே என்னை பார்க்க வரதும் இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே வந்தாலும் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரீங்களே, ஏன் நிதிஷ் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு இனியா அழுதுகிட்டே கேட்குறாங்க. ஏன் இனியா, நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன். சொல்லப்போனால் இங்கே நிறைய எனக்கு பிஸ்னஸ் பார்க்க வேண்டிய வேலை இருந்தது. அதனால தான் என் அப்பா என்னை இங்கே அனுப்பி வச்சாங்க. எங்களுக்கு நிறைய இடத்துல பிஸ்னஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும். அங்கே இங்கேன்னு போகும்போது இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு பழக்கம்தான். இதெல்லாமா நீ கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்ல, என்ன நிதிஷ் சொல்கிறீங்க? இப்போ வரைக்கும் நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உங்களை பற்றி விசாரிக்கும் போது கூட நீங்கள் எந்த தப்பும் செய்ய மாட்டீங்கன்னு என் அப்பா சொன்னாங்க. அதை நம்பி தான் நானும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என்னடானா இப்படிலாம் செய்கிறீங்களேன்னு கேட்க, போதும் இனியா, எங்களுக்கு எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் இருக்குது, அதையும் நான் பார்க்க வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் உன் கூடயே இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வருமா? அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிற சுதாகரோட பையனா, எனக்கே எப்படி இருக்கணும் நீ சொல்லித்தரியா என்ன? எனக்கு எது விருப்பப்படுதோ அதை தான் நான் செய்வேன், மற்றபடி தேவையில்லாமல் என்கிட்ட பேசாத அப்படின்னு நிதிஷ் ரொம்ப கோபமாக பேசிகிட்ருக்க, அந்த சமயம் நிதிஷ்க்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. நிதிஷும் இந்த விஷயம் இனியாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப பதட்டமாக தன்னுடைய ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாரு. உடனே இங்கே எதுக்காக நிதிஷ் இப்படிலாம் செய்கிறாருன்னு புரிய முடியாமல் இங்கே இனியாவும் ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. நிதிஷுக்கு இனியா மட்டும் இல்லாமல் நிறையா
ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால அவங்க கிட்டலாம் ஃபோன் பேசுகிறத இங்கே இனியா வந்து கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிதிஷும் அவங்க எல்லார்கிட்டேயும் ரொம்ப நம்பிக்கையாலாம் பேசிகிட்ருக்காரு. இனியாவுக்கு அப்போ தான் தெரிய வருது, இங்கே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே நிதிஷ் பேசிகிட்ருக்காருன்றத நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே உடனே இனியாவும் இந்த நிதிஷை நம்பி நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது, ரொம்ப நல்லவர்னு நம்பி கல்யாணம் பண்ணோம், ஆனால் இவர் இப்படி செய்வாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு வந்த நிதிஷ்கிட்ட வந்து இனியா கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணது? இவ்வளோ நேரம் பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போனதா சொன்னீங்க, ஆனால் இப்போ ஃபோன் பண்ணது உங்கள் ஃப்ரெண்டா? அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, நான் தான் சொன்னேன்ல இனியா, தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடாதன்னு. நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்குற? என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, நான் சந்தேகப்படுறேன். நான் எதிர்பார்க்காததை விட நீங்கள் தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க, யார் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, எல்லார்கிட்டையும் சிரித்து பேசுகிறீங்க, ஆனால் என்கிட்ட கோவமாக பேசுகிறீங்க, ஒன்றுமே புரியலன்னு சொன்ன உடனே நிதிஷ் இருந்த கோவத்தில் இனியாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. ஆமாம், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்ன செய்கிறது, பிஸ்னஸ்க்காக என் அப்பா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல போய் நானும் வேற வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். என்னவோ நீ என்ன தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்க, நானும் பொறுமையாக இதெல்லாம் பார்த்துட்ருக்கணுமா என்ன? எனக்கு எது விருப்பமோ அதை தான் நான் செய்வேன், புரியுதா? நீ சொன்ன இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னேன்னா என்னால் முடியாது, நான் எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி தான் இருப்பேன் இனியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இந்த நிதிஷ் இப்படி பேசுகிறாரு? அப்போ நம்ம மேலே விருப்பமே இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணாங்களா? எதுக்காக இப்படிலாம் இங்கே நடக்குதுன்னு தெரியலையே. பேசாமல் இந்த கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்துருக்கலாம். நிதிஷ் நல்லவரே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இனியா ரொம்ப மனசு வேதனையோடு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி ஜெனியை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஆமாம் 2 நாள் ஆகுது இனியா ஃபோன் பண்ணவே இல்லையே, உங்கள் யாருக்காவது இனியா ஃபோன் பண்ணாலா அப்படின்னு கேட்க, இங்கே உடனே கோபியும் ஆமாம்மா நானும் கேட்கணும்னு நினச்சேன், அன்னைக்கு ஃபோன் பண்ண இனியா இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணலை, நம்மளை விட்டுட்டு வெளியூருக்கு வேற போயிருக்கா, அங்கே என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியும் பாக்கியா கிட்ட கேட்குறாங்க. பாக்கியா, நம்ம பொண்ணு ஃபோன் பண்ணாலான்னு கேட்க, என் பொண்ணு ஃபோன் பண்ணலைங்க, உங்கள் பொண்ணு உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாக்கியா நீ, இனியா வேற இப்போ இங்கே இல்லையே, அவள் வெளியூரில் இருக்கா, அவள் எப்படி இருக்கா, சந்தோஷமாக தான் இருக்காளான்னு ஃபோன் பண்ணி சொல்லுவான்னு நினச்சா என்ன ஏதுன்னு தெரியல, இனியா இப்படி ஃபோன் பண்ணாமல் இருந்ததே இல்லையேன்னு பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே இருக்கிற இனியாவும் வேற வழி இல்லாமல் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் சொல்லி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடணும், இனி இந்த நிதிஷை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, சுதாகர் வேணும்னே தான் நம்மளை வந்து இப்படி வெளியூருக்குலாம் அனுப்பி வச்சுருக்காரு, ஆனால் இங்கே வரப்போய் தானே இந்த நிதிஷோட உண்மையான குணம் என்னென்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்பவே மனசு வேதனையோடு அழுதுகிட்டே பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாக்கியாவும் இனியா தான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியும் என் பேத்தி இனியா அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா, நம்மளையே மறந்துட்டா போல, பரவாயில்ல, இன்னைக்கு அவள் எந்த இடத்துக்கு போனாலாம், கேளு பாக்கியா, இனியா எப்படி இருக்கான்னு கேளு பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவும் ஃபோன் எடுத்து இனியாம்மா அப்படின்னு சொல்ல, இனியா அழுதுகிட்டே அம்மா அப்படின்னு அழுகிறாங்க. என்னம்மா இனியா, என்ன ஆச்சு, ஏம்மா அழுகிற அப்படின்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த நிதிஷ் நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாருமா, அந்த நிதிஷ் ரொம்ப நல்லவரே இல்லைம்மா, நான் சொன்ன இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறாருன்னு. முதல் 2 நாள் என்னவோ நான் இங்கே சந்தோஷமாக இருந்தது உண்மை, ஆனால் அதுக்கப்புறம் நிதிஷ் என்னை கண்டுக்கவே இல்லை, என்கிட்ட பேசவும் இல்லை, பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போகிறேன்னு அவர் பாட்டுக்கு என்னை தனியாக விட்டுட்டு வெளியில் போயிட்டாரு. என்ன ஏதுன்னு கேட்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து என்னை வெளுத்து வாங்கிட்டாருமா. அது மட்டும் இல்லாமல் அந்த நிதிஷ் விரும்பி என்னை கல்யாணம் பண்ணலை, அவங்க அப்பா சொன்னாரேன்னு பிஸ்னஸ்க்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். சொல்லப்போனால் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்காக தாம்மா இந்த கல்யாணமே நடந்திருக்கு. இந்த நிதிஷ் நிறைய பேர்கிட்ட ஃபோனில் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அதில் வேற அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் தனியாக ஒன்றும் செய்ய முடியலம்மா, எனக்கு நீங்கள் தாம்மா உதவி செய்யணும் அப்படின்னு இனியா ரொம்ப அழுகிறாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியாவுக்கு கோவம் தாங்கலை. என்ன இனியா சொல்லிகிட்ருக்க, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா? இப்போ அந்த நிதிஷ் அங்கே இருக்காரான்னு கேட்க, இல்லைம்மா, நேற்று போன நிதிஷ் இன்னும் திரும்பி வரவே இல்லை,
எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு அழுகிறாங்க. என்ன செய்யனே தெரியாத பாக்கியலட்சுமியும், நீ கவலைப்படாத, நீ இப்போ எங்கே இருக்கன்னு உனக்கு தெரியும்ல, நான் வீட்டில் பேசிட்டு ஒரு நல்ல முடிவை எடுக்கிறேன். கண்டிப்பாக அந்த நிதிஷாலையும் சுதாகராலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன். அந்த நிதிஷே உன்னை திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வருவார், கூட்டிகிட்டு வர வைப்பேன். என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நான் துணையாக இருப்பேன். நீ கவலைப்படாமல் இரு, நான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப மனசு வேதனையோட ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே கோபியும், என்ன பாக்கியா, நீ மட்டும் இனியாக்கிட்ட பேசினா போதுமா, நான் பேச வேண்டாமா, நம்ம பொண்ணு எப்படி இருக்கா, சந்தோஷமாக இருக்காளான்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, போதும் கோபி, இதுக்கு மேலே நீங்களோ உங்கள் அம்மாவோ ஏதோ பேசுனீங்க, அவ்வளவுதான், மரியாதையே இருக்காது பார்த்துக்கோங்க. என் பொண்ணு அங்கே தெரியாத இடத்துக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த நிதிஷை நம்பி என் பொண்ணு அங்கே போயிருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே ஜெனியும், ஆண்டி என்ன சொல்கிறீங்க, இனியாக்கு என்ன தான் பிரச்சனையா அங்கன்னு கேட்க, இனியா சொன்ன எல்லாத்தையும் வீட்டில் உள்ளவங்க முன்னாடி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே கோபியும் ஈஸ்வரியும் பேரெதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. உடனே இங்கே கோபியும், என்ன பாக்கியா சொல்கிறேன்னு அழுதுகிட்டே, இனியாவோட வாழ்க்கையில் அந்த நிதிஷால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிதிஷ்கிட்ட நான் பேசின வரைக்கும் ரொம்ப நல்லவராக இருந்தாரே, அப்புறம் எதுக்காக இனியாவை அங்கே கூட்டிகிட்டு போய் இவ்வளோ பிரச்சனை செய்யணும், எப்படி இனியா இதெல்லாம் தனியாக சமாளிக்க முடியும், என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறாளோ தெரியலன்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறாரு. அதுக்குடனே பாக்கியாவும், இப்போ கண் கலங்கி அழுது என்ன பிரயோஜனம், பணம் தான் முக்கியம், வசதியான வாழ்க்கை என் பொண்ணுக்கு கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை கேட்காமையே இந்த சுதாகர் வெளியூருக்கெல்லாம் நம்ம பொண்ணை அனுப்பி வச்சிருக்கிறாருன்னு சந்தோஷப்பட்டீங்கல்ல, அதான் நம்ம பொண்ணு அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா. இனியா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தா இனியா ரொம்ப நிம்மதியாக நம்ம பக்கத்தில் இருந்திருப்பா. நீங்கள் நினச்சது ஒன்று, இப்போ நடக்கிறது ஒன்றால் இருக்குது. இதில் வேற இப்போ அழுதுட்டு நிற்கிறீங்களா கோபி, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதான் நான் சொன்னேனே, என் பொண்ணு இனியாவுக்கு அந்த சுதாகர் குடும்பத்தால் பிரச்சனை வந்தால் சும்மா இருக்க மாட்டேன்னு. இனியா பேசின எல்லாமே என்கிட்ட ஆதாரமாக இருக்குது. இவங்க கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக நமக்கு நியாயம் கிடைக்காது. போலீஸ் மூலமாக தான் எப்படியாவது இனியாவை இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே எழிலும், என்ன சொன்னாலும் பாட்டியும் அப்பாவும் திருந்தவே மாட்டாங்க. அவங்க இனியாவோட வாழ்க்கையை பற்றி உண்மையாக யோசிச்சிருந்தா கண்டிப்பாக சுதாகர் வீட்டுக்கு இனியாவை மருமகளாக அனுப்பியிருக்க மாட்டாங்க. உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை, நம்ம தங்கச்சி இனியாவை பற்றியும் இவங்க 2 பேத்துக்கும் கவலை இல்லை. பணம் தான் முக்கியம். அம்மா வாங்கம்மா, நாமளாவது போய் இங்கே போலீஸ்கிட்ட சொல்லி எப்படியாவது இனியாவை நல்லபடியாக இங்கே வர வைக்கணும். அந்த சுதாகருக்கும் அந்த நிதிஷ்க்கும் சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு எழிலும் பாக்கியாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரி தாங்க முடியாமல் அழுகிறாங்க. என்ன கோபி இது, அந்த நிதிஷ் நம்ம வீட்டு பொண்ணு இனியாவை கூட்டிகிட்டு போய் இவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்ருக்காரே, இந்த குடும்பமே நல்ல குடும்பம்னு நினச்சோம், ஆனால் இப்படி இருந்திருக்கிறாங்கன்னு தெரியாமல போச்சுன்னு சொல்லும்போது, அம்மா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி அந்த சுதாகர் வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னப்பவே நம்ம பாக்கியாவை நம்பியிருக்கணும். ஆனால் நம்ம பாக்கியா பேசின எதையும் நம்பலையே. இப்போ என் பொண்ணு இனியா அங்கே என்ன செஞ்சிட்ருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லி கோபியும் உடனே இனியாவுக்கு ஃபோன் பண்ண. இனியா அழுதுகிட்டே, அப்பா நான் இதுக்கு தான் சொன்னேன் இந்த கல்யாணமே வேண்டான்னு. யாரை ரொம்ப நம்பினீங்களோ அவங்க எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்கப்பா. அந்த சுதாகரும் நல்லவர் இல்லை, இந்த நிதிஷும் நல்லவரே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே கோபி, இனியாமா நீ அழாத, போன இடத்துல நீ நிதிஷ் கூட சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நிதிஷாலேயே உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கல. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நானே கிளம்பி வரேன், நானே உன்னை கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. உடனே ஈஸ்வரியும், ஆமாம் கோபி, நீ முதல்ல கிளம்பு, பாக்கியாவால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது. அங்கே இனியா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காளோ தெரியல. அந்த வீட்டில் மருமகளாக இனியா இருக்கிறத விட நம்ம வீட்டு பொண்ணாவே இருந்துட்டு போகட்டும், நீ முதல்ல கிளம்பு கோபின்னு சொல்லி இனியாவால் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரி ரொம்பவே அழுகிறாங்க. உடனே கோபி சரி நம்மளாவது கிளம்பி போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் போலீஸை போய் பார்க்குற பாக்கியா தெளிவாக நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இனியா பேசின எல்லா ஆதாரத்தையுமே காமிக்கிறாங்க. இப்படி சுதாகர் வீட்டு மருமகளாக போன என் பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அந்த நிதிஷ் என் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே வரணும், அப்படி வரலை நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த சுதாகரை சும்மா விடக்கூடாது சார். அவர் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக என்னையே ஏமாற்றி என் பொண்ணை தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்கன்னு பாருங்கள் சார். என் பொண்ணு எவ்வளோ அழுதுகிட்டே ஃபோன் பண்ணியிருந்தா நாங்கள் உங்களை தேடி வந்திருப்போம், எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி பாக்கியாவும் ரொம்ப அழுகிறாங்க. உடனே போலீஸ் சுதாகரை வர வைக்கிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க செஞ்சது பெரிய தப்புன்னு புரிய வச்சு இப்போவே உங்கள் பையனையும் உங்கள் மருமகளையும் இங்கே வர வைங்க, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் நடந்தால் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுதாகரை வெளுத்து வாங்குறாங்க. சுதாகரும் இப்போ தான் அவங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிருக்காங்க, உடனே வர வைக்க முடியாதுன்னு என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறாரு.
நிதிஷால இனியாவுக்கு மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, சந்தோஷமாக கிளம்பி போன என் பொண்ணு இனியா நிம்மதியாக இங்கே வரணும் அப்படின்றதுக்காக சுதாகராலையும் அந்த நிதிஷாலையும் தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியா இவங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் பொண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்ச இவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது, உடனே என் பொண்ணு இங்கே வரணும், என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க பாக்கியா. இங்கே நிதிஷை வர வைக்கிறதுக்காக சுதாகரை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விடுறாங்க. போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு சுதாகர். வேற வழி இல்லாமல் சுதாகர் நிதிஷ்க்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பாக்கியாவால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன், நீ இங்கே இனியாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சது எல்லாமே போலீஸ்க்கும் பாக்கியாவால் தெரிய வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் செய்யாமல் இனியாவை முதல்ல இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. வேற வழி இல்லாமல் நிதிஷும் இனியா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே நடந்த எதையும் நீ வெளியில் சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லியே கூட்டிகிட்டு வர இனியாவையும் நிதிஷ் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பாக்கியாவை பார்த்த உடனே இனியா ரொம்ப அழுகிறாங்க. அம்மா, இனி நான் இந்த நிதிஷ் கூட நான் வாழ மாட்டேன், அந்த வீட்டுக்கு மருமகளாக போக மாட்டேன், நான் நம்ம வீட்டுக்கே வரேம்மா, என்னால் முடியலம்மா, இந்த நிதிஷ் ரொம்ப நல்லவர்னு நினச்சி நம்பி நான் ஏமாந்து போயிட்டேம்மான்னு சொல்ல, அப்போ தான் இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்துக்காக என் பொண்ணுக்கே நான் ரெஸ்டாரண்ட்டை தந்தேன்னு இந்த சுதாகர் ஏமாற்றி வாங்கிட்டாரு சார். இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறவங்க எப்படி சார் நல்லவங்களாக இருக்க முடியும்? என்னுடைய ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி இனியா இங்கே சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க, என்ன ஏதுன்னு போலீஸ் விசாரிச்சதுனால இனியாவும் நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வராங்க. பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டும் மறுபடியும் சுதாகர் மூலமாகவே பாக்கியாவுக்கு கிடைக்குது. நான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எங்கள் அம்மாவை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கினீங்க, ஆனால் நான் தான் இனி நிதிஷ் எனக்கு வேண்டான்னு முடிவெடுத்துட்டேனே, அதுக்கப்புறம் எதுக்கு என்னோட ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் ஏமாற்றி வாங்கணும்? என் ரெஸ்டாரண்ட் எங்கள் அம்மாவுக்கு தான், எங்கள் அம்மா தான் இனி அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லி நிதிஷை பலார்னு இனியா வெளுத்து வாங்குறாங்க. இப்படி தானே என்னையும் கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்துறீங்க நிதிஷ், இனி நான் உங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன், நான் உங்கள் மருமகளும் கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்லி சுதாகரையும் நிதிஷையும் போலீஸ் முன்னாடியே வெளுத்து வாங்கி இங்கே பாக்கியா கூடயே இனியாவும் கிளம்பிடுறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த சுதாகர் மட்டும் இல்லை, ஏமாந்து நிற்கிற இந்த ஈஸ்வரியும் கோபியும் தான். இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லி இனியாவோட வாழ்க்கையை நினச்சி பாக்கியா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. என்னதான் மறுபடியும் ரெஸ்டாரண்ட் கிடைச்சாலும் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட முடியாத ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே இனியாவை மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கே பாக்கியா கூட்டிகிட்டு போகிறாங்க. மறுபடியும் இனியா திரும்பி வந்ததை பார்த்துட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இனியா ஆசைப்பட்ட ஆகாஷையே இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், பணம் தான் முக்கியம், வசதியான வாழ்க்கை தான் முக்கியம்னு இனியாவுக்கு அந்த நிதிஷை கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பாக போச்சு. நல்லபடியாக இனியா மறுபடியும் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டா, அது வரைக்கும் சந்தோஷம். நாம் செஞ்சது பெரிய தப்பு, பாக்கியாவோட பேச்சை கேட்காம இருந்ததுனால தான் இனியாவோட வாழ்க்கையில் என்னாலையும் கோபியாலையும் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ஈஸ்வரி. பாக்கியா சொன்ன உண்மையை நம்பாமல் நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம், பாக்கியா கிட்டேயும் இனியா கிட்டேயும் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு கோபி.